பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 2026 வாக்கியப்படி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு செல்கிறார். ஸோ இந்த மீனத்துக்கு செல்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாக்கிய பஞ்சாங்கம் பயன்படுத்தும் நம்மளுடைய நேயர்களுக்கு இது பொருந்தும் என்பது உண்மை. ஏன்னா நம்முடைய சனி பகவான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா திருக்கணித முறைப்படி சனி பயிற்சியானது கிட்டத்தட்ட 2025 மார்ச் எண்டில் ஆல்ரெடி சனி பகவான் மீனத்துக்கு வந்துட்டார் அப்படின்னு நானே வீடியோ போட்டிருக்கேன். உண்மைதான். இருந்தாலும் நம்மளுடைய ஜோதிட அன்பர்கள், அதே போல் ஜாதகம் பார்க்குற அன்பர்கள், பல அன்பர்கள் பார்த்திங்கன்னா நாங்கள் வாக்கிய முறைப்படி ஃபாலோ பண்ணுறோம். அப்போ வாக்கியப்படி சனி பகவான் வந்தால் என்ன மாற்றம் வரும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஸோ வாக்கியமோ திருக்கணிதமோ எதுவாக இருந்தாலும் சனி பகவான் மீனத்துக்குள்ளே இருக்கும்போது என்னென்ன செய்ய போகிறாரு, என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. என்னையா செய்ய போகிறாரு சொல்லுங்கள் சார்? என்ன செய்ய போகிறாரு? என்ன செய்ய போகிறாருன்னா, இப்போ சொல்கிறேன் கேளுங்க. உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிக்கொண்டு வரக்கூடிய அற்புதமான தருணம். உங்களுடைய தகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய கெப்பாசிட்டி, அந்த கெப்பாசிட்டியை யாருமே உணரலை, புரிஞ்சுக்கிறல. அதை புரியக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். உங்களை நீங்களே ரசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். ஏன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் ஒரு 2.5 வருட காலமாக, அதிகபட்சம் 1 வருட காலமாக உங்களை நீங்களே பார்த்து டென்ஷன் ஆகிக்கிறீங்க. உங்களுக்குள்ளேயே நிறைய ஒரு டிப்ரெஷன் வருது. என்ன இப்படி இருக்க, ஏன் இப்படி இருக்க, அவங்களுக்காண்டி ஏன் போனேன், இவங்களுக்காண்டி ஏன் பண்ணேன், உனக்கு கொஞ்சமாக யோசனை வேண்டாமா அப்படின்னு உங்களை நீங்களே கேட்க வேண்டிய தன்மையில் உங்களை ஆட்படுத்திட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு லாக் ஆனீங்க. ஓகேவா? அதே போல் நம்ம தனுசு ராசியில் லவ் ஃபெயிலியர் ஆனவங்க, திருமணம் முடித்து பிரச்சனையை சந்தித்தவங்க லிஸ்ட்டு கேட்டால் நிறைய வந்துடும். கடன்னு வரும். ஏன்னா கணவன் மனைவி ஒற்றுமையில் அதிகமாக லாக் ஆகக்கூடிய செயல்பாடு நம்ம தனுசு ராசிக்கு உண்டு. ஏன்னா நீங்கள் குரு மாதிரி ஒரு ஓப்பன் டிக்ளேர் வைப்பீங்க, இப்படி தான் பண்ணணுங்க, சரியா, இதை பண்ணுங்க நல்லாயிருக்கும், இதை செய்யுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்கள் பார்ட்னர்கிட்ட வெளிப்படையாக பேசுவீங்க. ஆனால் உங்கள் பார்ட்னர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓ அப்படியா, நீ சொல்கிறியா, நீ சொல்லி நான் செய்யணுமா, நீ சொன்னதுக்கு எப்படி உன்னைய சொல்ல விடாமல் ஆக்கிறேன் பாரு, எப்படி சொல்ல விடாமல் உன்னை ஆக்கிறேன் பாரு அப்படின்னு உங்களை லாக் பண்ணியிருப்பாங்க. அப்போ சொன்னது ஒரு குத்தமா, நீ நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நான் சொன்னது ஒரு குத்தம்னு சொல்லி சொல்கிறியே, நான் என்ன பண்ணுவேன், ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு உங்களுடைய பார்ட்னருடைய பிரச்சனையை சமாளிக்க முடியாமையே பாதி தனுசு ராசிக்காரங்க மனதளவில் டிப்ரெஷன் ஆகிப்பீங்க. இது காதலுக்கும் பொருந்தும். காதலில் சின்னமன்னமான தனுசு ராசி என்பர்கள் அதிகமான நண்பர்கள். காதல்னால் இந்த இளம் வயதில் வர காதல் மட்டும்தானா? கிடையாது. யார் மேலே அன்பு அதிகமாக வைக்குமோ அதுவே காதல் தான். யார் மேலே அக்கறை அதிகமாக வைக்குமோ அதுவும் காதல் தான். ஸோ அப்படி அக்கறை அன்பு வச்ச அத்தனை பேருமே உங்களை நிறைய லாக் பண்ணாங்கள்ல. உங்களுடைய அறிவுத்திறனை என்ன சொன்னால் திருடிட்டாங்கன்னு சொல்லலாம். உங்களுடைய அறிவுக்கு நிகர் வேறு லெவலு. நீங்கள் தான் குரு, நீங்கள் தான் ஆசான், நீங்கள் தான் கற்றுக்கிட்ட, அதாவது நீங்கள் கற்றுக்கிட்ட வேலையை ஒளிமுறை இல்லாமல் சொல்லக்கூடிய நபர் தான் தனுசு ராசி. ஆனால் அதை வாங்கிட்டு உங்கள்கிட்ட கற்றுக்கிட்ட கற்றுக்குட்டிகள் அத்தனை பேருமே என்ன பண்ணிப்பாங்க, ஒரு தள்ளி விட்டுருப்பாங்க உங்களை. சரி, நல்லா இருந்து அவங்க ஒரு உயர்ந்த நிலை போனால் சந்தோஷப்படுறது நீங்கள் தான். ஆனால் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் அதிகம். ஸோ அந்த நிலையிலிருந்து மாற போகிறீங்க. உங்கள் லைஃப் சூப்பராக இருக்க போகுது. நம்முடைய தனுசு ராசி பெண்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்பட போகுது. பொதுவாகவே நம்ம தனுசு ராசியில் 2 விஷயத்த சொல்லுவோம். அது பொது பலன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதை ஷார்ட்டாக வேணால் சொல்லி நிறையா சொல்லணும், அதெல்லாம் விரிவாக சொல்லணும். உங்களுடைய அம்மா வழி உறவு, இவங்ககிட்ட நீங்கள் கொஞ்சம் அப்படி டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும். அம்மா சொன்னால் ஓகே, அம்மா தான் உலகம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஓகே, அம்மா தான் உலகம், நானும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கிரகங்கள் அடிப்படையில் பார்க்கும்போது அம்மா சொல்கிறாங்களா,
அது சரியாக தவறான்னு யோசித்து செய்யுங்க. ஓகேவா? தப்பு கிடையாது. அம்மாவை நேசிக்கக்கூடாது நான் சொல்லவே இல்லை. அம்மா சொல்கிற விஷயத்த சரி என்ன தவறு என்ன அப்படிங்கிற யோசித்து செய்யுங்க. அம்மா உங்களுக்காக நன்மையாகவே சொல்லலாம், ஆனால் உங்கள் கிரகம் அதை ஆப்போசிட்டாக சில நேரத்தில் மாற்றலாம். ஓகேவா? அதனால் அம்மா மேலே அளவு கடந்த பாசம் வச்ச தனுசு ராசிக்கு இது கொஞ்சம் நிதானமான முடிவெடுக்க வேண்டிய தருணம். ஓகே. அதே போல் உங்களுடைய அப்பாவுக்கு உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வருது, ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வருதுன்னா தயவு செய்து இனிமேல் அந்த பிரச்சனை வராது. அப்பா கிட்ட பணிவாக இருங்க, அம்மா கிட்ட பணிவாக இருங்க. அம்மா அப்பா பாதம் தொட்டு வணங்குற தனுசு ராசி என்றைக்குமே தோற்றது கிடையாது. ஓகேவா? இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க தன்மேல் அதிகமான நம்பிக்கை வைத்து செயல்பட்டால் வெற்றி. புதுசாக கடன் வாங்க போகிறேன், லோன் வாங்கி வீடு கட்ட போகிறேன், தயவுசெய்து வேண்டாம். வீடு அடமானம் வச்சு லோன் வாங்க போகிறேன், தயவுசெய்து வேண்டாம். ஓகேவா? இதிலெல்லாம் கவனமாக இருக்கும். வண்டியில் வீலிங் பண்ண போகிறேன், புதுசாக பைக் வாங்க போகிறேன் அல்லது பழைய பைக்கை வாங்க போகிறேன், ரொம்ப கவனமாக வாங்குங்க, கவனமாக ஓட்டுங்க. ஓகேவா? புதுசாக தொழில் தொடங்க சொல்லிட்டாங்க, அந்த தொழில் பண்ணலாச்சேன், இந்த தொழில் பண்ணலாச்சேன், என்னை தொழில் பண்ண சொல்லி தூண்டுறாங்க, தயவுசெய்து வேண்டாம். ஸோ நிதானம், கவனம், இந்த மூணையும் நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு புதிய பதவி உயர்வு வரும், அதை பயன்படுத்திக்கோங்க. வேலையில் ப்ரொமோஷன் வரும், பயன்படுத்திக்கோங்க. தொழிலில் கவனம் செலுத்துங்க, லாபம் வரும். வெளிநாடு பயணங்கள் உண்டு. இருக்கிற இடத்த விட்டு இடம் மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கையை சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கை தனுசு ராசிக்கு கோச்சார கிரகமான சனி பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வாக்கியப்படி போய் மாற்றங்களை கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய தனுசு ராசி என்பர்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க காளியம்மன் வழிபாடை பின்பற்றுங்க, விநாயகர் வழிபாடை பின்பற்றுங்க. உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கே. நேர்களே, நீங்கள் தற்போது வரை பொறுமையாக பார்த்த விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட நவ கிரகங்கள்லேயே ரொம்ப மெதுவாக ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசியை விட்டு கடப்பதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் நம்முடைய சனீஸ்வர பகவானுடைய சனி பயிற்சியை தான் பார்த்துருக்கீங்க. இந்த சனி பயிற்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் குறைஞ்சது ஒரு 20-30% உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றம் இருக்கும். சனி பயிற்சியானே உங்கள் லைஃப்பில் அடிமேல் அடி விழுந்து இடிமேல் இடி விழுந்து அட்ரஸ்லாம் போயிடுமா? கிடையவே கிடையாது. அல்லது சனி பயிற்சியானே ஓஹோன்னு வந்துடுவேன், கோடீஸ்வரன் ஆயிடுவேன், அப்படி ஆயிடுவேன், இப்படி ஆயிடுவேன், கிடையவே கிடையாது. என்ன பண்ண போகிறான்னா, ஒரு மனிதனால் ஒரு விஷயத்தை செய்யவே முடியல, வேலை பார்க்க முடியல, ஒரு குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருக்க முடியல அப்படின்னு ஒரு கவலையோடு இருக்கவங்களுக்கு அந்த கவலையை நீக்குவார். சாப்பாட்டுக்கே வழி இல்லைங்கிறவங்களுக்கு தினந்தோறும் அவங்களுக்கான உணவு கிடைப்பதற்கான வழியை ஏற்படுத்துவார். வாழ்க்கையை தொலைத்தவர்களுக்கு வாழ்க்கையும், வாழ்க்கையை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய சூழ்நிலையும் தான் சனி பகவான் கொடுப்பார். அதனால் பதற்றப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஸோ சொன்னது எல்லாமே 20-30% தான் நடக்க போகுது. இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுங்கிறத ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் நிறைய கருத்துக்கள் கொடுக்குறீங்க நம்ம சேனலில். பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தளவு அதிகமான கமெண்ட்ஸ் வருது, நல்லா சொல்கிறீங்க, ஏகப்பட்ட கருத்துக்கள் சொல்கிறீங்க. இதில் சில நம்முடைய அன்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தவறான கருத்துக்களை பதிவிடுறாங்க. ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு தவறான வார்த்தை நம்மளுடைய யூடியூப் சேனலில் பதிவிடுவதனால உங்களுக்கு எதாவது நன்மை இருக்கா? ஒன்றுமே கிடையாது. ஒரு ஜோதிடரை தவறாக பயன்படுத்தி நீங்கள் மேன்மை அடைஞ்சிருவீங்களா? அதை பார்க்குற 10 பேர் உங்களை தப்பாக நினைப்பாங்க. ஓகேவா? நாங்கள் திரும்ப ஜோதிடராகிய அத்தனை பேருமே சொல்கிறது என்னென்னா, பொது பலனே. இதையே நீங்கள் உங்கள் லைஃப்பாக நினச்சி கஷ்டப்பட வேண்டாம் தான் நாங்களும் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இங்கே டென்ஷன் ஆக வேண்டாம், நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க. பாதுகாப்பான விஷயங்கிறத என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் பாதுகாப்பாக நடத்திக்கோங்க. நீங்கள் எங்கள்கிட்ட ஜாதகம் பாருங்கள், பார்க்காம போங்க, அது உங்கள் விருப்பம். ஓகேவா? வீடியோ நாங்கள் பேசினோம்னா உங்களுடைய மேலான கருத்துக்களை, நல்ல விதமான கருத்துக்களை மட்டுமே பதிவிடுபவர்களுக்கு நன்மையே நடக்கும் என்பதை உறுதியாக சொல்லிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு எனது மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வாழ்க நலமுடன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி.